கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுவதாக. மீண்டும் உங்களோடு ஒரு காரியத்தை பகிர்ந்து கொள்ள இந்த நாளை கர்த்தர் எனக்கு தந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி சொல்கிறேன். நாங்கள் வாசித்தோம் ஒரு அதிகாரம், யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே யோசுவா ஜனங்களை நோக்கி உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்போ உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். அப்ப இங்க நாளைக்கு அற்புதம் நடக்க போகுது. ஆனா அவர் சொல்றாரு உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். சோ இங்கே பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிற ஆவிக்குரிய ஒரு காரியம் இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு இத சுத்தம் பண்ணிக் கொள்ளுகிறது என்கிறதை குறித்து சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். எப்படி என்றால், நாம் நம்முடைய சரீரத்தை எப்படி நம்ம சுத்தம் பண்ணிக் கொள்கிறோம் என்று பார்ப்பீர்கள் என்றால், விசேஷமாக காலையில் எழுந்த உடனே நம்ம சுத்தம் பண்ணுவதற்காக நாங்க யூஸ் பண்றது இதுதான். இது எல்லாருமே நம்ம கண்டிப்பா இதை யூஸ் பண்ணுவோம். என்னைக்கும் ஒரு நாளைக்கு தப்பி தவறி மறந்தாலொழிய அல்லது லேட் ஆயிடுச்சுன்னு அடிச்சு பிறண்டு ஓடுனாலொழிய இது நம்ம சுத்தம் பண்ணுவதற்காக உபயோகப்படுத்துறோம். இது முடிஞ்ச உடனே நம்ம பெண்கள் பாத்தீங்கன்னா வித விதமா இதுல வச்சிருப்பாங்க முகத்தை சுத்தம் பண்றதுக்காக. இது வச்சு முகத்தை சுத்தம் பண்ண மாட்டாங்க. இது பல்லு சுத்தம் பண்றதுக்காக யூஸ் பண்ணுது. இது முகத்துக்காக. இது எடுத்து உடம்புக்கெல்லாம் போட மாட்டாங்க, ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும். சோ இது உடம்புக்கு அவங்க யூஸ் பண்ணுவாங்க சுத்தம் பண்ணுவதற்காக. கைகளை சுத்தம் பண்ண வேண்டும் என்றால் இது இப்ப பாத்தீங்கன்னா இந்த சுத்தம் செய்வது என்கிறது எல்லா போன் எடுத்தீங்கன்னா கூட நீங்க எங்க இருக்கீங்க, உங்க கையை சுத்தம் கையை சுத்தம் பண்ணுங்க, உங்களை சுத்தம் பண்ணுங்கிறத 5 கண்டங்களிலும் ஒழித்துக் கொண்டிருக்கிற ஒரு சத்தம் தெரியுமா? உங்களை சுத்தம் பண்ணி கொள்ளுங்கள். கையை கட்டிட்டே இருங்கன்னு சொல்லி அங்க ஒரு சுத்தம் பண்ண சொல்றாங்க. சோ அது வெறும் சுத்தம் பண்ண மாட்டோம், பாடிக்கு இதை யூஸ் பண்ணுவோம், தேய்க்கிறதுக்காக. இதை முதுகுக்கு போட்டு இதை வச்சு தேய்க்கல, முதுக யூஸ் பண்றதுக்காக நம்ம அதாவது தேய்த்து கழுவி சுத்தம் பண்றதுக்காக நம்ம இதை யூஸ் பண்றோம். அப்போ உடம்பை சுத்தம் பண்ணுவதற்காக இவைகளை நாங்கள் யூஸ் பண்ணுகிறோம். நான் அதே நேரத்துல நம்ம நம்ம வீட்டுல இருக்கிற நிலத்தையோ டாய்லெட் வாஷ்ரூம்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்றதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பிரஷ் நாங்கள் எடுக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு பிரஷ் எடுத்து சின்ன சின்ன காரியங்களை யூஸ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். இப்படி ஒரு பிரஷ் எடுத்து அழுக்கு அங்க இந்த சந்தில இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். டஸ்ட் பண்றதுக்காக தூசி எல்லாத்தையும் எடுக்கிறதுக்காக இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் கிளீன் பண்றதுக்காக இதை எடுத்து நம்ம டஸ்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டோம். இதை எடுத்து நம்ம டஸ்ட் பண்ண மாட்டோம். சோ we know எதை எப்போ யூஸ் பண்ணணும்னு தெரியணும். சோ இதை நாங்க பல்லுக்கு யூஸ் பண்ணுவோம், பட் நாங்க இதை பல்லுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். இது எங்க யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். இதை யூஸ் பண்றதுக்காக கழுவுறதுக்காக நம்ம இதெல்லாம் யூஸ் பண்றோம், நமக்கு தெரியும். இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறோம் என்று நமக்கு தெரியும். சோ இப்படியாக நம்ம யூஸ் பண்றதுக்காக வச்சிருக்கிறோம். இங்க முகத்தை டஸ்ட் பண்றதுக்கு செல்லவும் இந்த இதெல்லாம் டஸ்ட் பண்றதுக்காக இந்த குட்டி இது டஸ்ட் பண்ணுவோம். ஆனா இதை வச்சு டஸ்ட் பண்ண மாட்டோம். இதை வச்சு நிலத்தை நாங்க கிளீன் பண்ணுவோம், நிலத்தை டஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். சோ நல்லாவே தெரியும் இதை இங்க யூஸ் பண்ணுவோம். இதை வச்சு நாங்க நிலத்தை தர மாட்டோம். சோ இன்னும் எதை எதற்கு எப்ப எதற்கு யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நல்லாவே எங்களுக்கு தெரியும். எதை யூஸ் பண்ணுவோம், இதை எடுத்து நாங்க முகத்தை கழுவ மாட்டோம், பல்லு கழுவ மாட்டோம். இதை யூஸ் பண்ணதுக்கு எதை யூஸ் பண்ணணும்னு நமக்கு தெரியும். சோ அதே போலதான் இந்த நாட்களிலே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்றால், உங்களை சுத்தம் பண்ணிக்கோ, ஒன்னு சுத்தம் பண்ணிக்கோ முதலாவது அப்படிங்கிறாரு. நிறைய நேரம் என்ன பண்ணுவோம்னா மத்தவங்களை சுத்தம் பண்றத பார்ப்போம். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மத்தியில சொல்றாரு, உன் கண்ணில் இருக்கிற உத்திரம் வா. உத்திரம் இதுல சின்ன வேலை வச்சிருக்கீங்க, அப்பாடா ரொம்ப பாரமா இருக்கு. இது ஆசை, இதை விட பெருசு. உன் கண்ணுல இது இருக்குமாடா, ரொம்ப ஹெவியா இருக்கு. இது உன் கண்ணுல இருக்கான், அப்பா இது உன் கண்ணுல இருக்கு. துரும்பு தேடிதான் இருக்கணும். துரும்பை காண்ட துரும்புங்கிறது ஒரு சின்ன ஒரு நூல் மாதிரி. கொஞ்சம் ஒரு துரும்பை எடுத்துறப்பதான் உங்களுக்கு தெரியும். சோ ஓகே, இதுதான் துரும்பு. உன் துரும்பு தெரியுதான்னு பாருங்க. இது மற்றவன் கண்ணில் இருக்கிற துரும்பு. என் கண்ணில் என்ன இருக்கு? உத்திரம். இவ்வளவு பெருசு. நான் திருப்பி காட்டுறேன். என் கண்ணில் இது இருக்கான், இவ்வளவு பெருசு என் கண்ணில் இருக்கான். நான் என்ன பண்றேன், இங்க இருந்துகிட்டு கண்ணில் இவ்வளவு பெருசு வச்சுக்கிட்டு பாரு அவனை பாரு, அவன் இப்படி, இவனை பாரு இப்படி. அவன் தான் நிறைய மெசேஜ்களை கொடுக்க போது கூட நான் முன்ன செஞ்சிருக்கேன். அந்த மாதிரி செய்தி வரும்போது என் ஹஸ்பண்ட் பக்கத்துல இருந்தாங்க, இடிப்பேன். உங்களுக்கு தான் இங்க நான் இவ்வளவு பேர் வச்சிருப்பேன், பாவம் அவர் கண்டு துருப்புதான் இருக்குமா இருக்கும். சோ இயேசு கிறிஸ்து சொல்றாரு. அப்ப என்னன்னா இந்த நாட்கள்ல நிறைய வார்த்தை கேட்கிறோம்,
நிறைய போதனைகளை கேட்கிறோம். ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்கிறாரு, இன்னைக்கு நீ உன்னை சுத்தம் பண்ணிக்கோ. இந்த மாதிரி கழுவிக்கோ, முகத்தை கழுவிக்கோ, பண்ணி விளக்கிக்கோ, இந்த மாதிரி டஸ்ட் பண்ணி இதெல்லாம் சுத்தம் பண்ணிக்கோ. நாளைக்கு நான் உங்க நடுவில் அற்புதம் செய்தேன். அப்ப சுத்தம் செய்யறதுக்கு இதெல்லாம் பாடிக்கு தான் சுத்தம் பண்றதுக்கு. ஆனா எங்களுடைய இருதயத்தை, எங்கள் ஆத்துமாவை சுத்தம் பண்ண வேண்டும். இந்த நாட்களிலே ரொம்ப சந்தோஷம் என்னன்னா, ஸ்ட்ரீட் எல்லாம் சுத்தமா இருக்கு, எல்லாம் சுத்தமா இருக்கு, நேச்சர் எல்லாம் சுத்தமா இருக்கு. நிறைய மலைகள்ல போய் குடிச்சு வெறிச்சு பிளாஸ்டிக்க போட்டு அழுக்கு பண்ணி பீச்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாவம். நான் நினைக்கிறேன் ரொம்ப அழுதுருக்குமா இருக்கும் கடற்கரையில். ஐயோ தாங்க முடியலையே அழுக்குனாங்க. ஆர்டர் பார்த்து பாருங்க, கொஞ்சம் ஒரு நாளைக்கு லீவ் கொடுப்போம், 7 நாள் அது பாட்டுக்கு அப்பாடாடு இருக்கட்டும். அது சுத்தமா இருக்குன்னு பாருங்க. அது கடல் கூட தன்னோட அசுத்தத்தை கக்கிறது வெளியில கொண்டு வந்து. சொன்னானவர்களே, தேவன் நம் நடுவிலே நாளைக்கு அற்புதம் செய்ய போகிறபடினாலே இன்றைக்கு வசனமாகிய இந்த ரத்தத்தினாலே, இந்த தண்ணீரினாலே நாங்கள் கழுவப்பட வேண்டும். நம்ம இதுல எல்லாமே கழுவினாலும், என்னதான் நாங்க இதுல கழுவி சுத்தமா எல்லா காரத்தை போட்டு கழுவினாலும் சரீரத்துக்கு தான். சரீரத்துல நான் பவுடரை போட்டு கிரீமை போட்டு அப்படி பண்ணி இப்படி பண்ணி இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு மீடியா எடுத்துட்டா, இந்த டெலிவிஷன் எதை எடுத்துட்டாலும் அதிகமான அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது இந்த மாதிரி இதுதான். நம்முடைய முகத்தை சுத்தம் பண்றதுக்கு தான். உலகம் நம்ம முகத்தை பார்க்கும், ஆனா தேவனோட இருதயத்தின் சுத்தத்தை பார்க்கிறான். இன்றைக்கு தேசத்துக்கு சேமம் வரணும்னா இந்த முகத்தெல்லாம் நாங்க கிரீம் போட்டு அப்பி கிப்பி தொடச்சு கிடச்சு வைக்கிறதுனால ஒண்ணுமே இல்லைங்க. நான் அது தப்புன்னு சொல்லல, ஏன்னா நானும் தான் பவுடர் எல்லாம் போட்டிருக்கிறேன். அது ஒரு தொடச்சிங்கன்னா எல்லாம் வந்துடும், ஒரு தொடச்சிங்கன்னா அந்த துணியில எல்லாமே வந்துடும், எல்லாம் வந்துடும், ஒண்ணும் இருக்காது. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நம்ம இருதயம் சுத்தமாகணும். இன்னைக்கு என்னன்னா, என் ஜனங்கள் தன் இருதயத்திலே திரும்பி இருதயத்தை சுத்தமாக்கினாங்கன்னா நான் சேமத்தை கொடுப்பேன்னு சொல்றாரு. அப்ப நம்ம என்ன செய்யணும்னா, இன்னையில இருந்து பிளீஸ் நமக்கு இருக்கும் 1000 பிரச்சனை இருக்கும், அதை பார்த்து நம்மளை கழுவிக்கிடுவோமே, நம்மளை கழுவி சுத்தம், நம்ம இருதயத்தை சுத்தமாக்கி கொள்வோம். நம்ம மற்றவர்களை குறித்து கவலைப்படவே வேண்டாம், அவர்களுக்காக ஜெபிப்போமாக. அன்பானவர்களே, நம்மை சுத்தம் பண்ணிக்கொள்வோம். என்ன யோசியா சொல்றாரு, நீ உங்களை சுத்தம் பண்ணு, நம்ம என்னை நான் சுத்தம் பண்ணிக்கொள்ளட்டும். நாளைக்கு நம் நாடுகளில், நம் தேசத்தில், நம் தேசங்களிலே தேவன் அற்புதத்தை செய்வார். ஆமென். ஆகவே இன்றைக்கு பரிசுத்தப்படுவோம், நாளைக்கு அற்புதத்தை எதிர்பார்ப்போம். நன்றி. தேங்க்யூ.